Welcome to MR Physics. I am Raju, 12th Physics. Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.14 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் உள்ள காயிலினுடைய டயமீட்டர் 0.24 மீட்டர். இந்த காயிலில் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ 25 × 10⁻⁶ டெஸ்லா. இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் வழியாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ஷன் 60 டிகிரி. அப்படின்னா அந்த கரண்ட்டினுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற நியூமெரிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். கிவன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் ஆஃப் த காயில் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் D is equal to 0.24 மீட்டர். இதிலேருந்து நம்ம ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். R is equal to diameter by 2. ஸோ ரேடியஸ் is equal to இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.12 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸை Nன்னு எடுத்துக்குவோம். N is equal to 100. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அதோடைய சிம்பல் B(H). திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 × 10⁻⁶ டெஸ்லா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்னுடைய டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. θ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷனை மேக் பண்ணக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு கரண்ட்டு டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் 60 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த கரண்ட். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட். டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அது என்னென்னா, B(H) is equal to μ0 n divided by 2r into I divided by tan theta. இந்த எக்ஸ்பிரஷனில் I தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கரண்ட் I is equal to ஐயை ஒன் சைடு வச்சுக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் அதர் சைடு கொண்டு வந்தோம்னா 2r BH tan theta. இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டருக்கு வரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்க டேர்ம்ஸ் டினாமினேட்டருக்கு வரும். μ0 × n. μ0 அப்படிங்கிறது permeability of free space. The value of permeability of free space is 4π × 10⁻⁷. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to 2 into what is the radius of the circular coil? Radius of the coil is 0.12. Horizontal component of Earth's magnetic field is 25 × 10⁻⁶ into tan 60 divided by μ0 is 4π × 10⁻⁷. 4 into பைக்கு பதிலாக 3.14 அப்படின்னு போட்டுக்கிறோம், into 10⁻⁷ into number of turns is equal to 100. Tan 60 is equal to √3, which is equal to 1.732. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to 2 into 0.12 into 25 into 1.732 into லாஸ்ட்டில் 10⁻⁴ எழுதிக்கிறோம், 10⁻⁻⁶ divided by 4 into 3.14 into இங்கே 10⁻⁷ இருக்குது, இங்கே 100 இருக்குது. 100 10 ஸ்கொயர்னு எழுதிக்கிறான். therefore 10⁻⁷ into 10 ஸ்கொயர் is equal to 10⁻⁵. So if we do the calculation, we will get this is equal to 0.0827 அப்படின்னு வரும். This is the current passing through the tangent galvanometer which makes a deflection of
60 degree. Unit of current is ampere. இதை log யூஸ் பண்ணி calculate பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.